வீட்டில் எல்லாருமே வந்து வீடை காலி பண்ணிட்டு வந்து வேறு வீட்டுக்கு வந்து போகிறாங்க, புது வீட்டுக்கு. அங்கே வந்து ஒயிட் வாஷ் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பி, காசும் கம்மியாக சொல்கிறீங்க, வெளி ஆளுங்களாம் ரொம்ப ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு ஹவுஸ் ஓனர். இவங்க தான் வந்து என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. இங்கே வந்து இவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ காவேரி பற்றி விசாரிக்கிறாங்க. அவள் புருஷன் வந்து வெளியூரில் இருக்காரு, அதனால தான் இவ இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க எல்லாரும். அதை கேட்டு காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து சாமான்லாம் ஏற கட்டிகிட்ருக்காங்க. எல்லா சாமானும் உள்ளே எடுத்து வைக்கிறது, ஏற கட்டுறது, அந்த மாதிரி வேலையில் நிவீனும் வந்து நம்ம குமரனும் பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரி வர்ற வீட்டுக்கு காவேரிக்கு முன்னாடி விஜய் வந்து கொடுத்தனத்துக்கு போயிடுறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் எப்படிங்கிறோன்னே வாங்க வாங்க நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாத்தையும் எடுக்க போகிறாரு. உடனே டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கு இங்கே வந்தீங்க, எங்களை தொல்லை பண்ணிங்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சமைய திட்டுறாங்க. எல்லாருமே வந்து அவங்கள வந்து பேசுகிறாங்க. அவரை என்ன நினச்சிட்ருக்கீங்க, எதுக்கு அங்கே தொல்லை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. உடனே வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்க எல்லோரும், எல்லாரோட ஒய்ஃபும் வந்து இங்கே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க, அதே மாதிரி வந்து என்னோடய பொண்டாட்டி இங்கே இருக்கும்போது நானும் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு சாரதா செமையாக டென்ஷனாக, இங்கே பாருங்கள், இப்போ தான் நாங்கள் இந்த புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம், இந்த வீட்டில் வந்து பிரச்சனைலாம் உருவாக்க வேணாம், தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் வீடு தான் அங்கே இருக்கல, தேவையில்லாமல் எதுக்கு தம்பி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் யாரோவா, எத்தனை நாள் என்னை வந்து உங்களுக்கு வந்து பேசியிருக்கீங்க என்கிட்ட, இப்படிலாம் பேசுகிறீங்களே நியாயமாத்த அப்படின்னோன்னா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. முதல்ல இந்த பையனை இங்கேருந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவீனும் வந்து நம்ம குமரன் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த வீட்டில் எப்படி நீங்கள் இருக்க முடியும், இங்கேருந்து கிளம்புங்க. அதெல்லாம் நான் இருப்பேங்க, என் பொண்டாட்டி இங்கே இருக்கும்போது நான் இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து சாரதா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. பையன் இங்கேருந்து போகலன்னா அவ்வளோதான், முதல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாத பண்ணிட்டீங்க, அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து கேள்வியே கேட்பாரு அப்படின்னோன்னா ஹவுஸ் ஓனர் வராரு. நான் எங்கே கேள்வி கேட்க போகிறேன், இந்த தம்பி இங்கே தான் தங்க போகிறாருன்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. பின்ன தெரியாமல், தெரிஞ்சதால் தான் இந்த தம்பி இங்கே நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு உடனே வந்து ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. ஆமாம்மா, நீங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த வீடு பக்கத்து போர்ஷன், சின்ன போர்ஷனில் அந்த போர்ஷன் தம்பி வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்களே வந்து இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் குமரன் நிவினையும் பார்க்குறாங்க. எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. என்னதான் போய் பேச போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு, தம்பி உங்கள் போர்ஷன் இங்கே இருக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த தம்பி என்ன அந்த போர்ஷன்காரங்களே பார்த்துட்டு இருக்குதே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் யோசிச்சுட்டே போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர், தேவையில்லாதெல்லாம் எதுக்கு அந்த தம்பி வந்து இங்கே வந்து தொல்லை பண்ணுறாரு, அந்த பையனுக்கு ஒரு வேலை விட்டே இல்லையா, தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காருன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்க காவேரி போகிறாங்க. எட்டி பார்க்குறாங்க. விஜய் வந்து ரூமில் இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, தேவையில்லாமல் எங்கள் அம்மா தான் மனசை கஷ்டப்படுறாங்க, எங்கள் அம்மா மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா நானே வந்து இங்கே இருக்கேன், ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னோடனே, இப்போவாது என்னை தனிமையில் பார்க்கணுன்னு உனக்கு தோணுச்சு, எத்தனை வாட்டி நான் உன் கூட பேசணும்னு வந்து அவ்வளோ வந்து ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் என்கிட்ட நீ பேசுனியா காவேரி, இப்போ மட்டும் வந்து பேசுகிற அப்படின்றாரு. அது கேட்டுட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்ப போகிறீங்க, இப்போ நான் கிளம்ப முடியாது காவேரி, நீயும் வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், கிளம்பிடலாம் அப்படின்னா, நான் வர முடியாதுங்க, அப்போது நானும் கிளம்ப முடியாதுங்க அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைனா எங்கள் அம்மா ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் அத்தையை நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாதடி பொண்டாட்டி அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. முறைக்கும் போது கூட என் பொண்டாட்டி அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு விஜய்.